ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அடிக்கிற வெயிலுக்கு கூலிங்காக ஒரு சப்பட்டா ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு நான் வந்து ஒரு ஆளுக்கு எடுத்திருக்கேன். குட்டி குட்டி சப்பட்டாவாக ஒரு 5 சப்பட்டா பழம் எடுத்திருக்கேன். இதை நம்ம தோல் எடுத்துக்கலாம். தோல் சீவுறது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பீலர் வச்சுருக்கோம்ல, அதில் சீவினிங்கன்னா ஈஸியாக சீவிடலாம். பாருங்க, அழகாக அப்படி ஈஸியாக பீலரில் அழகாக வந்துடும். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சப்பட்டா பழம் வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும். ஆனால் என்னென்னா, யாரும் இந்த தோல் எடுத்துகிட்டு சாப்பிட்றது அவங்களுக்கெல்லாம் கஷ்டம். அதனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம இந்த தோலை எடுத்துகிட்டு கொடுத்தோம்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அதே போல் நான் எல்லா பழத்தையும் தோல் நீக்கி வச்சுக்கிறேன். இப்போது எல்லாத்தையும் நம்ம தோல்லாம் எடுத்துட்டோம். இதில் வந்து சீட்ஸ் இருக்கும். இப்போ நம்ம அந்த சீட்ஸ் எடுத்துடலாம். சீட்ஸ் எடுத்துறதுக்கு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும். அவ்வளோதான் சீட்ஸ். இதில் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு சீட்ஸு எடுத்துட்டோம். அதே போல் எல்லாத்தையும் நம்ம சீட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். சீட்ஸ் நம்ம இப்போ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு பழத்தை ஜாரில் போட்டு தேவையான அளவு பால் ஊற்றிக்கலாம். நான் பால் வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதனால் நான் ஐஸ் க்யூப் போட போகிறதில்ல. இந்த பாலை தான், ஜில்லுங்கிற பால் இருக்கிறது, அதை தான் நான் ஊற்றி அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு வந்துடுறேன். அடிச்சாச்சு. இப்போ இதை தேவைன்னா சீனி போட்டுக்கலாம். நான் மேக்ஸிமம் சீனி ஜூஸ் ஐட்டத்தில் சேர்த்துக்க மாட்டேன். விருப்பப்படுறாங்க, இனிப்பு வேணும்ல, அதுக்காக இனிப்பு வேணும்னா சீனியோ வெல்லமோ சேர்த்துக்கங்க. நான் சில சமயம் சில ஃப்ரூட்ஸுக்கு இனிப்பு இல்லாமல் குடிக்க முடியாது. அப்படி இருக்கிறதுக்கு நான் வெல்லத்தை வந்து அப்படியே பாகு மாதிரி காய்ச்சி வச்சுருப்பேன். அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி. அதை எடுத்து கலந்துக்குவேன். இப்போ சூப்பரான சுவையான சப்பட்டா ஜூஸ் ரெடி. வெயிலுக்கு நல்லாயிருக்கும். வெயிலுக்கு எவ்வளோ பழம் ஜூஸு குடிக்க முடியுமோ, எவ்வளோ கூலிங்காக உள்ளே எடுத்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா இப்போ வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. ஸோ நம்ம உடம்ப நம்ம தான் பாதுகாத்துக்கணும். கண்டிப்பாக எல்லோரும் நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்டுங்க. நுங்கு, இளநீ, இது மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கோங்க. வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.